யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்வழிவம் கக்கன், கப்பலூட்டிய தமிழன் மாபூசி, அப்படி யாராவது சொல்லுங்களா? யாராவது நீங்க கேட்டதுங்களா? இந்த விவாதங்களே பொது மேடைகளே மாபூசி ஏன் சிலம்பு தேவர் மாபூசி சொன்னா நான் சொல்லிக்கிறோமா? நான்காம் தமிழ்ச்சங்கம் தமிழ் கட்டம் கப்பலோட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையா கொடுத்த கொடைவாளர் என் பாட்டன் பாடித்தொழில் ஒரு வாழையை சுற்றுற மார்பாட்டி கோமையை பார்க்கும்போது நேர்த்தி ஒரு தமிழ் மகனுக்கு அடையாளம் அழிக்கப்பட்டிருக்கோம். அப்படி மறைக்கப்படக்கூடாது. ஒரு மாதிரி வராது, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட பழைய அந்த மாவியா அதை கவனத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஏன் எங்களுக்கு எங்க தலைவர் சொல்றார், அவரே சொல்றார், ஏன் புலிக்குடியை நான் எடுத்தேன், பாண்டியனுடைய மீன் எடுத்துக்கலாம், சேரனுடைய வில்லம் எடுத்துக்கலாம். அவர்கள் எல்லாம் அவரவர் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருள்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை என்று 3வது பெரிய வரலாற்றை நிறுவினார். தமிழனுடைய கொடி பாண்டியோ நாயோ பூனையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி அதை ஏன் புலி அடிச்சா? புலி ஏன் குடியா இருக்கணும்? பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறை அடிக்கும் போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுத்து சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மரவன் கொடியில புலி ஏந்துறான். அப்படிப்பட்ட அத புலி கொடி எங்கள் கொடின்னு வரி ஒரு வரி 2 வரி இல்ல. நீ நதியில் குளித்த போதும், நீ குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரியில அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்? கொடி நடை போட்டது போதும் புலி நடை போட்டு வாங்குறது. எரிமலை கொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வா மாவீராங்கிறதுல அவரை தவிர யார் எழுத முடியும்? வீரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பார்க்கிறோம். உலகத்துல ஒரு கவிஞனால், ஒரு பாவலனால், ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவன் கிடையாது. எங்கள் வைரமுத்து ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் வரல. எங்கள் வைரமுத்து விட்டார். எல்லாரும் ஒண்ணு பாப்பீங்க, அவன் பாப்பா. மரம் பூமியின் ஆச்சரிய குறி. இப்படி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மழைக்கு யார் மனு அனுப்புவது? மழைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது? யாரு கேட்பா? மரம் இல்லை என்றால் என்ன இருக்குது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனால நம்ம எல்லாம் உயிர் வாழ முடியும். அப்ப மரம் மண்ணின் மரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதியின் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை தந்தார். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க அவர் எழுதின கருவாச்சி காவியம், கலிக்காட்டு இதிகாச
சர்வதேச 3ஆம் உலக போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இணையாக இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவன் கெடுவாய்ப்பா நம்ம இனத்துல பிறந்துட்டா வடிவப்பட்டுல தேதியில தமிழ்ல எழுதிட்டாலும் அது யார் மதிக்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. அதை நாங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நரிகள். அது வேற, இது வேற. புரிது நரிகள். அதுல போய் நம்ம பேசிக்க வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு பாவலனால் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு கவிஞனால் அரசியல் பேச முடியுமா? புவியியல் பேச முடியுமா? பொருளாதாரம் பாட முடியுமா? வரலாறை பாட முடியுமா? இலக்கியம் பாடுவார்கள். மருத்துவத்தை பாட முடியுமா? மருத்துவத்தை பாடுமா? நீங்க யார் கேட்பார்? தொப்பை முயலோ தொப்பைக்குள்ளேயே உண்டா? அவரை மாதிரி நீங்க எல்லாவற்றையும் குறித்து பாட முடியும், எழுத முடியும், பேச முடியும் என்றால் உலகத்தில் ஒரே கவியால் தான் முடியும். அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தாளன். அவரோடு நீங்கள் பொருளாதாரம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், மருத்துவம் பேசலாம், வரலாறு பேசலாம், அறிவியல் பேசலாம், புவியியல் பேசலாம், உலகாண்மை பேசலாம், எதை பற்றியும் பேசலாம். அப்படி ஒரு கவிஞன் இந்த நிலத்தில் இனி வருவது அரியதும். உயிரை பிரிவது மட்டும் சாவில்ல, ஊரை பிரிவதும் சாவுதான் எழுதிருக்காங்க. பெத்த தாய் தந்தையை கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவது அல்ல சோகம். காடு மாடுகளை பிரிவது அல்ல, காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவது அல்ல, சொத்து சுகங்களை பிரிவது அல்ல, தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே பெரிய சோகம். இல்லைன்னா பதிவு செஞ்சிருக்க முடியாது. அதுதான் இது. உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு, ஊரை பிரிவதும் சாவுதான். விடைமுடி எங்கள் நாடே வாசல் தெளிக்கும் வீடு அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடிக்காது, நெஞ்சுருகி கண்ணீர் வடிக்காத தமிழ் மகன் உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எழுதிய வரிகள் இந்த நம்பி பேசுற உரையாடல் அதுவே இருக்குது. எங்களுக்கு 3 காட்டுல திருப்பி வச்சோம். சந்தன காடு, முந்திரி காடு, இன்னொன்னு வன்னி காடு. காக்கும் கடவுளின் அம்சம் நீ, வன்னி காட்டின் வம்சம் நீ, வன்னிக்காடு வவுனியா என்று வந்ததே எங்கள் பெரும்பாட்டன் பண்டார வண்டியின் ஆண்ட நிலப்பரப்பு என்பதாலே அது வன்னிக்காடு. தமிழ்நாட்டில் அவருக்கு அடையாளம் இன்னைக்கும் தமிழில் அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்குட்பட்ட அந்த நிலப்பரப்புடைய 6 அடிகள் வெங்கலத்திலே பண்டாரவணி என பாட்டனுக்கு சிலை வச்சது அவர்தான். ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீரி. இந்த பாட்டுல ஒரு வரி வரும். என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரி துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழில மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒழிக்க. எனக்கு எங்க அண்ணன் நடேசன் அந்த வண்டியில் அந்த பாட்டு ஒழிச்சோன்னு இதை நான் எடுத்துக்கிறேன், காரணம் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துட்டு வந்தேன் நான் அங்கிருந்து. அப்ப அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு வீரமூட்டலை நீ பண்டார வன்னியின் வாரிசு இல்லையா, பகை துண்டார நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வகையை அந்த பாடலை பதிவு செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அது வன்னிக்காடு. அதெல்லாம் இதுல எழுதிருக்காரு. நாங்க 2 பேரும் அம்மா இறந்துட்டாங்க. அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டுல போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாநில பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான், படிச்சு பார்த்தேன். யாரை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வரிகளை எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அவர் சிரிக்கிறார். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் முழுக்க நானும் சரி, இங்க இருக்கிற என் தம்பியும் சரி, என் தம்பி கணேஷ்குமாரும், இங்க இருக்கிற எல்லாரும் சரி, என் தம்பி எங்க அண்ணன் காடுவட்டி குருவும் சரி, நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர், இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில் பாடல்களை தந்திருக்கிறார். எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல. உணர்வு சூடற்று இருக்கிற
தமிழின பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள்லாம் எல்லாம் அந்த திரையில அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோட வரும்போது என் தம்பி சொல்ற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும். அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்ட மாவீரா வருது. இதுல என்ன எங்க ஐயா நீதியரசர் கலையரசர் அவர்கள் சொன்னாங்க, நாங்க குறைவா தானே பேசுவோம், எல்லா நீதிகளுக்கும் பேச வராது, நாங்க பேசுறது தானே கேட்போம். இதுல ஒரு பெரிய இது பேசுறது பிரச்சனை இல்லைங்கய்யா, அது கடைசியா பேசுறது ரொம்ப கடினம். அது எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதை மீறி நமக்கு இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குருவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது. அந்த படை வீரங்கிற படைப்பு அதை செய்திருக்கிற என் தம்பி கௌதமன் மேல வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் காட்டுது. நான் வந்தது என் அண்ணன் காடுவெட்டி குருக்காகவும் என் தம்பி கௌதமனுக்காகவும் தான். இப்ப நான் வந்ததுல பெருமை அடைகிறேன். இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் உடன் பிறந்தார்கள். இருந்து தம்பி கிருஷ்ணமூர்த்தி, சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேர் நின்று இருக்கும் போது அதுல நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம். அதுல நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான். என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல் என்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும், குறிப்பா தம்பி குரலாமுதான் எல்லோருக்கும். அதுல அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான். தம்பி சில்வா, என் தம்பி தினேஷ், ஸ்ரீதர் போன்ற தம்பிகளையும் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது. சிறந்த படத்தொகுப்பு, ஒளிப்பதிவாளர் மிக அருமையா பதிவு பண்ணியிருக்காரு அந்த முன்னிற்காடுகளை, அந்த இடத்தையெல்லாம். படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா எப்பவாவது உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது. தமிழருடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாத போல காட்டப்படுது. எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழன் கவனம் இல்லை. பெண்கள் இல்லைன்னா எப்படி பெண்ணை காப்பிய நாயகியா வைத்து பாடிய ஒரு இடத்தில் பெண்ணை போற்றாம என்ன செஞ்சிருப்போம்? 100க்கும் மேற்பட்ட பெண்மார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கல்வியறி பெற்று பாடாம எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? தமிழ் குடும்பங்கள்ல 90 விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களா இருக்கிறாங்க. எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம். எல்லாருக்குமே இங்க பெரும்பாலும் ஒரு 2 பேருக்கு தான் பேச்சு முத்தா எல்லாருக்குமே பெண்கள் தான். பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போட்டுற குடும்பம் தான் எங்க பெண்களை அடிமைப்படுத்தணும். நாங்க தான் பண்ணோம். எங்களுக்கு பல்லுலக தெரியாது, வேப்பங்குச்சி ஒடிச்சு வாக்கி விட்டவங்க மாதிரி எல்லாத்தையுமே ஒரே அனுப்பிச்சு. எங்களை போல ஒரு மாண்டு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா? எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தி உங்களால் காட்ட முடியுமா? உங்களால் காட்ட முடியுமா? தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலையும் செய்தீர்கள்? எந்த இடத்திலும் இருக்காது. எல்லாரும் மானுடனேயும் பேசினான். உலகத்தில் ஒரே ஒரு இனம்தான் உயிர்மையிலேயே பேசியது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை, பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது. எல்லாரும் என்ன பேசினா யாரும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான். உலகம் தள்ளி நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான். ஆனால் எங்களை தான் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார். காவி நதிநீர் அவருக்கு, முல்லை பெரியாற்று நதிநீர் அவருக்கு, அவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றான். நாடு என்னாகும், இறையாண்மை என்னாகும், ஒருமைப்பாடு என்னாகும். என்னுடைய நிலத்தில் இருந்து ஒரு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நான் நின்றால் என்னாகும். என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எனக்கே என்றார். அதனுள்ள என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும், வெடித்து சென்றால் சாவு தமிழனுக்கு. அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றார். தமிழனுடைய வளம் தமிழனுக்கே நின்றார். சொந்த நிலம், என்னுடைய பாட்டன் ஜம்பலிங்கம் சொந்த நிலம் 500 ஏக்கர் நெய்வேலியில். இந்த நாட்டுக்காக 500 ஏக்கரை விட்டு கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் ஜம்பலிங்கம் முதலியார். அப்படியா உண்டா? 50,000 தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். 50,000 அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர்நின்றார். சம்பளம் 50,000. பரம்பரை பிறக்கும் போது சிறந்தவராக பிறந்த ஒரு மகன்
நாட்டின் விடுதலைக்காக சொத்த முட்டை வித்து மக்களின் மானம் காக்க கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன். செக்கெடுத்து செத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தாங்க என்னுடைய பாட்டன் வ.உ. சிதம்பரனார். எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில பேசும்போது வ.உ.சி, ம.பொ.சி, காமராஜர். ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது பெரியார் என்று சொல்ல வேண்டும், தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்று யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்மையின் நேர்வடிவம் கக்கன், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி, அப்படி யாராவது சொல்றதுங்களா? யாராவது நீங்க கேட்டதுங்களா? இந்த விவாதங்களே பொது மேடைகளே ம.பொ.சி ஏன் சிலம்பு சேவர் ம.பொ.சி சொன்னார்? நான் சுருக்கிக்கிறோமா? நான்காம் தமிழ்ச்சங்கம் தமிழ் வைத்தவன். கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையா கொடுத்த கொடைவாளன் என் பாட்டன் பாடித்துறை தேவன். பாடித்துறை தேவன் சிலை எங்கே? ஒரு வாழையில சுற்றுலா மரப்பாத்தி பொம்மை எழுதி வச்சிருக்கான். பார்க்கும்போது நான் நெஞ்சு வேடிக்கை. ஒரு தமிழ் மகனுக்கு அடையாளம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரனின் வரலாறு, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். நீங்க பார்க்கிறது குருவை சாதியடி என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் ஒதுக்கப்படுகிறது. நாங்கெல்லாம் போராடுறது எங்க வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலையின் முதலாளி யார்? தொழிற்சாலைக்குள்ள என்ன தொழில், என்ன நடக்க போகுது, எது உற்பத்தியாக போகுது, அங்க வேற யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தை நீர் எவ்வளவு நாள் ஒதுங்கிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனாயிரம் ஏக்கர் பறித்து கொடுத்த அதிகாரங்கள். உற்பத்தி செய்யற போல விரைந்தெடுத்தல் 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தடைவிட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட நான் வளர வேணாம். இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினி எழுதி சத்தா கட்டையில் இருக்காம கரண்ட்ல இருப்பது வளர்ச்சி தான். பிச்சைக்காரன் சோவியத் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரன் இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி? எந்த தொழிற்சாலை அரிசி போய் உற்பத்தி செய்யும்? அது நேரத்தில் விளையும். நீ வீட்டு மலையாக்கி மாடியை கட்டி மாடியை மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு கொடுமை! எவ்வளவு விளை வச்சிருக்க? எப்படி விளைநிலங்களை அடிச்சு விண்ணுறுதி நிலையம் கட்டுது? நீ பார்க்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய், பசுவர்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய். 21 கோடி மக்கள் ஏற உணவில்லாமல் தூங்க செல்கிறார் இந்த நாட்டிலே. பல கோடிக்கணக்கான பச்சை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள் இந்த நாட்டிலே. எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அப்படிதான் இருக்கா? அப்படிதான் திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு 66 ஏக்கர் இதுவரை எடுத்திருக்கிறாய். 27 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குலை ஏன் இருக்கிறாய்? மீத்தேன் ஆடு மாட்டு கழிவுல இருக்க முடியும், மக்கிய இளைஞரை கழிவுல இருக்க முடியும், மனித கழிவுகளை எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும்போது இயற்கை பூமி தாய் ஈரக்குலையை இதயத்தை அழுத்தாய் என்று கேள்வி கேட்போம். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும். மீள் குடியேற்றம். ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல்லுங்க, குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள். 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராடிகள் நானும் எங்கள் சின்ன அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் தான் அந்த நாட்டுல நிலம் என்பது பலம் என்பது. நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போனேன். வேலையாவது எனக்கு இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பலம் இழப்போம்.
நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம். இங்க வீடு இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று, 60 ஆண்டுகளாக குடியிருந்தவரை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவர் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க கேள்வி. ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின் கொடுத்தாய், எரிவாயு இணைப்பு கொடுத்தாய், குடும்ப அட்டையை கொடுத்தாய், வாக்காளர் உரிமை கொடுத்தாய், வரி எதுக்கு வாங்கினாய்? பதிலையே அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கல்லறை கட்டி படுக்க வச்சிருக்கல கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்கிறது. என்ன நீதி? என்ன நீதி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை எவராவது இயற்கை அணுகுமுறை பள்ளிக்கல்ல ஏறி குப்பையை போட்டு மூடுவாங்க, ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன வேணாலும் நிலைங்கள், இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை எவன் எடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏதான் என் அண்ணன் காடு வெட்டி குரு, அவன் தான் கொடையாண்ட மாதிரி அப்படி போராடி இருந்தாலும் எனக்கு பேரமஸ் இல்லையா? இந்த கூட்டணி குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பாட்டி ஃபண்ட் 1000 crores, 26 தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க பேசுங்க. காதலே தேவைங்க, வாயில ஒரு சொட்டம் ஊட்டிட்டு கூட சொல்லுங்க. நான் ஒண்ணு ரொம்ப பெருசா கேட்கிறேன், ஐயா நான் என்ன செய்யணும் ஒரே ஒரு சந்திப்பு. அவங்க அப்படி சொல்லல, ஒரு மீட்டி உங்களோட உட்கார்ந்து பக்கத்துல ஒரு படம் எடுத்துனா அதுக்கப்புறம் நடத்தி பேசினா எடுக்கலான்னு கேட்டேன். அதுல இல்ல, நாங்க திரைப்படத்துறையில வந்து பஞ்சமலை நாங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5 கொண்டாட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுத்து அதுக்கு நாங்க இல்ல, வீழ்த்தப்பட்டோம், எழணும், விழுந்துறது எழணும். அது வழி இல்ல, அடிமையாக இருக்கான் என்பதை உணர்த்தி விடுப்புறாங்க. அவனே கிளர்ச்சி செய்வாங்க புரட்சியாளர்கள் அம்பேத்கர். நாங்க அடிமையா இருக்கிறது உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். உணர்த்த தலைவன் எங்கள் உயிர் தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்கள். அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடு வெட்டி கூறவர்கள். இன்னைக்குமே ஐயா கலங்கி சொல்வது குரு என்னோடு இல்லையே. குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசின் இதய துடிப்பு என்பதை என் தமிழர்கள் புரிந்து கொள்ளும். மனச்சான்று அவர் பக்கத்திலே அண்ணன் காடு வெட்டி கூற எல்லோரும் வெள்ளச்சட்டை கொள்வார்கள், அவர் மட்டும் இந்த மஞ்சள் சட்டை போட்டுதான் வருவார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடு வெட்டி குரு காடப்புறா வெட்டி அடிச்சவன் எங்க பாட்ட அரசு நாங்க இல்ல. இவன் நினைச்சுக்கிறது காடு வெட்டுவார் போட்டுருக்கு, அதனால காடு வெட்டி. ஒரு ஊரு பேர் காடு வெட்டி. பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டாங்க. என்னையெல்லாம் பார்த்தா சீமா சீப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்கு. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே சொந்தக்காரன் எங்க அண்ணன் போட்டு உங்க சித்தப்பா சிரிப்பாரா? சித்தப்பா வெளியே சிரிப்பா போச்சு சித்தப்பா, நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அவரு ஒரு கருடுமான பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடு வெட்டி கூற அவரு. அவரு இல்ல, இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்குலாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு கலிபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் இந்த நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறார். அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்ல, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடலாம். அதான கடைசி எங்க தாத்தா கலிபெருமாள் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னது அவர்தான். இவர் செய்யறத அவரு ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கேட்கல, நீ செய்யாதுன்னு சொல்லல, செய்யுன்னு சொல்லல. எங்களுக்கு கற்பிச்சார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு. ஆயுதம் இந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களை மீட்க முடியும் நம்பிக்கை வளர்த்துக் கொண்ட ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அணிவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதுதான் பேரப்பிள்ளை நாங்க செஞ்சுருக்கோம். என் தம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழன் வைக்கிறேன். இன்னும் ஒரு கட்சியில் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றுல நாங்க பிறந்தோம். சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒரே வீட்டுல இருந்துதான் படுத்துக்கிட்டான். அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வந்து வாழ்வதற்கு தனித்தனியாக வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், எங்க அப்பாவுக்கு உடம்புல நாங்க ஒன்னா கொடுத்தோம். அப்படித்தான். அதுல என்னுடைய தம்பியின் படைப்பு
மிகுந்த பாராட்டுகிறார்கள். அவன் சாதாரணமா எதையும் தொட மாட்டான். தொட்டால் அதுல தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பா கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல சேர்ப்பான். அதான் என் தம்பியுடைய சிறப்பு. அதுல எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ், அவன் அது மாமனிதரிலேயே அவன் நடிப்பு மிகச்சிறப்பா இருந்தது. நான் பாராட்டினேன். ஒவ்வொரு தடவை அழைச்சி பேசுவேன். இந்திய 2 அவன் நடிப்பு பாராட்டினேன். நன்றி பெரியப்பா சொல்லிருப்பான். இந்த படத்திலையும் இப்ப என் அன்பு தம்பி வசந்தபாலன் ஒரு சொன்னது போகும்போது அந்த முன்மதிப்புல அவன் அந்த இளம் வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞன். அவர் எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அவர் செய்வா. இன்னும் காலம் இருக்கு, நீ நம்பிக்கையோடு. நமக்கான ஒரு காலம் வருது, நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே, நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார். எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பிரபாகரன் நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன். அதனால அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். படையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்ல. எங்க கோட்பாடு தடை அதை உடை, சிறை அதை நிலை. இதான் எங்க கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான். எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாது. நான் கூட சொன்னேன், நாங்க அந்த நீதிமன்ற வாசல் கோழி குண்டு எடுத்து பழகணும். சில நீதிபதிகளுக்கு திடீர்னு நம்ம மேல பாசம் பார்க்கணும்னு நேரம் சொல்லிடுவாங்க. அப்ப காலையில சொல்லுவாங்க, காலையில உடனே போய் வர சொல்லு, ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வர. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரே கொடுத்த ஒரு இடத்துல நம்மை போராட்டம்னா ஒரு போராட்டம்ல ஒண்ணும் கிடையாது. அது எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஆனால் அவனுக்கே இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நீங்க நம்பிக்கையுள்ள படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தை தயாரித்தது உங்களுக்கு ஒரு பெருமையும் நிமிர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல அது ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்காய்ச்சிருங்க, அப்படி நினைச்சுக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோளுக்கு எங்க அண்ணன் வி சேகர் எல்லாம் மிகச்சிறந்த படைப்பு. ஏன்னா KS கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிறகு குடும்பமா உட்கார்ந்து படம் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு வியப்பு. ஒரு மனிதன் இப்படி திரைக்கதை வச்சு உரையாடல் எழுதுறாருன்னு KS கோபாலகிருஷ்ணன் ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வி சேகர் அவர்கள் படத்தை பார்த்தாதான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஐயா விஸ் அவர்கள் எடுத்தாங்க, அவர்கள் வேற வாழ்க்கை முறை எடுத்து வந்தாங்க. அதுக்கு இளைய எங்க அண்ணன் எடுத்தாங்க. அதுல ஒன்னா இருக்க கத்துக்கணும்ல, அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை அதுல எங்க அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்ல ரொம்ப அருமையா இருக்கு. விரல் கத்தரிக்க ஒன்னா இருக்க கத்துக்கணும், இதெல்லாம் சிறந்த படைப்பு. இன்னும் பெரிய வருத்தம் அந்த படத்தை நிறுத்திட்டது. எங்க அண்ணன் சிவசக்தி பாண்டியன் எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார், புதிய இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான்லாம் ஒரு தடவை அண்ணனுக்கு கதை சொன்னேன். எங்க கதையை சரி கதாநாயகன் யாருன்னு கேட்டாரு. இந்த கதை அப்படி ஒரு தயாரிப்பாளர் எங்க அண்ணன். அவரெல்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும். இப்ப எந்த சங்கத்துல யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கு. முன்னாடிதான் சொல்லுவாங்க தங்கம் செய்யாது சங்கம் செய்யும்னு. இப்ப சங்கங்களே அங்கங்க பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாம இருக்குது. விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்குகிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும். அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய இலக்கும் அதுதான். நாங்கள் பேசுறதில்ல. எங்க அண்ணன் கூட சொல்றாங்க, உமாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆனணுங்கிறது. இது எவ்வளவு குற்ற சொல்லாவும் குற்ற செயலாவும் பாடுபடுறது பாருங்க. எல்லாரும் தனித்தனியா வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனா என் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து குடியேற்றிட்டு இருக்கான். ஆனாலும் ஒரு லட்டை ஒட்டிட்டு போயிட்டீங்க, என் லட்டை மட்டும் நொறுக்கி எல்லாரும் சாப்பிடுறான். என்னன்னு எனக்கும் புரியல. கேட்டா சாவணிசம், இனவெறி, சேரங்கு சோழின்னு எதையே வீட்டுப்பான். எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. சீமா ஒரு இன வெறியங்க சொல்லும் போது நமக்கு ஒரு சீம் வரும், ஒரு பெருமிதம். எங்க அண்ணன் சொல்லுவாங்க கவனம் மாற்றாம சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்ம இன வெறியன்னு சொல்லும் போது அப்ப நல்ல தமிழ் தாக்கி நல்ல தாழ்வுன்னா நம்ம பழந்துருக்கலாம். அதை உறுதி செய்யலாம்.
உறுதி செய்யும். என் மொழியில நான் பேசுறதுங்கிறதும் என் மொழியில நான் படிக்கிறதுங்கிறதும் நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தாண்டி எவனுக்கு தகுதி தேர்மை இருக்குது? இதுக்கு நாங்க அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க ஆட்டம் காட்டிருக்க. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்லாம் என்னன்னு தெரியுங்களா? பார்க்கதானே போறோம் நாங்க. எங்க அண்ணன் அம்மாவை கோச்சுக்காம இருக்கணும். பழைய முன்னாள் என் கட்சிக்கிறாங்க. அது என்னாலும் நம்ம கட்சி தான். என்ன கணேசு? கணேசுல நம்ம இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என் தம்பி, நல்ல கல்வியாளன், ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது. எங்க ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இந்த சின்னையாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆர்வியல் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன், அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி, என்னுடைய தம்பிகள், நடன சண்டை இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் பறவை வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவிழா என்கிற படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.